அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள். இறையச்சம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு புதல்வர்களில் இறையச்சத்தோடு ஒருவர் வணக்கத்தை புரிந்ததால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். மற்றொருவருடைய வணக்கத்திலே இறையச்சம் இல்லாததால் அதை அல்லாஹ் மறுத்து விடுகிறான். ஆகவே எந்த அமலை செய்தாலும் இறையச்சத்தோடு செய்வோமாக. விருப்பமின்மை. எந்த ஒரு அமலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று அலட்சியமாக செய்யாமல் அதன் மூலம் நன்மைகளை நாடியவர்களாக செய்ய வேண்டும். இறை பொருத்தத்தை எதிர்பார்த்தவராக, இறையருள் மீது ஆசைப்பட்டவராக அனைத்து அமல்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, செல்வத்தை செலவழிப்பதை பற்றி அருள்மறையிலே அல்லாஹ் கூறும்போது அவனுடைய திருமுகத்திற்காக தர வேண்டும் என்று கூறுகிறான். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறவே செலவிடுகிறீர்கள். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கே அது முழுமையாக வழங்கப்படும். நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 272. தர்மம் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, ஹஜ் உள்பட அனைத்து கடமைகளையும் வெறுப்பில்லாமல் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். மணிக்கணக்காக தூங்கிக் கொண்டிருப்பதால் தொழுவோம், கோடி கோடியாய் கொட்டி கிடப்பதால் தர்மம் செய்வோம், உடல் பெருத்து விட்டதால் நோன்பு நோற்போம், ஏதோ கேட்டுவிட்டார் என்பதற்காக உதவி செய்வோம் என்று அலட்சியமாக ஆர்வமின்றி செயல்படாமல் அல்லாஹ்வின் அருள் மீது ஆசைப்பட்டவராக இக்காரியத்தை அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட வேண்டும். அப்போதுதான் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இதை திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மறுத்தும் சோம்பலாகவே தொழுது வந்ததும் விருப்பமில்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டதை அவர்களிடமிருந்து ஏற்கப்படுவதற்கு தடையாக இருக்கின்றது. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 54. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.